ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தை திருநாள் உற்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் கோவிலில் இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு அனுப்பப்பட்ட சீர்வரிசை. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ மீனாட்சி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா தேரோட்டம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு இன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு பிரதேச பாத்திரத்தை வைத்து அதில் குங்குமப்பூ, சந்தனம், ஜவ்வாது, மஞ்சள், பன்னீர் உள்ளிட்ட பலவித நறுமண பொருட்களை ஆலய அதிகாரிகள் கலந்து கலவையை தயாரித்தனர். தொடர்ந்து வெள்ளி பாத்திரங்களில் கலவையை நிரப்பிக் கொண்டதும் பிரதான பாத்திரத்தை அர்ச்சகர் சுமந்து கொண்டு முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கருவறையில் நறுமண கலவை சேர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ விஸ்வக்சேனர், கருடாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் குடிகொண்டுள்ள பகுதியிலும் நறுமண கலவை பூசப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பௌர்ணமி கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் கருட பகவான் மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியனுக்கு கிரீடம் சூட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் பவள மாலையும் அணிவித்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பெரிய திருவடியும் சிகப்பு கரை வைத்த வெண்பட்டுடன் மாலை அணிந்து எம்பெருமானை சுமந்தவாறு திருக்காட்சி தந்தருளினார். சுவாமி முன்பு வேத பாராயணம் மற்றும் பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிரிய பக்தன் மேல் சிறப்பு அலங்காரத்தோடு பெருமாள் நின்று அருள் புரிய பக்தி பாடல்கள் பாடப்பட்டு வீணை இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. பின்னர் நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க உற்சவருக்கு கோபுர தீபமும் தேங்காய் பழங்களும் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் இருந்து தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்கநாதர் தை மாத சீர்வழங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கருட மண்டபத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே பட்டு சேலைகள், கண்ணாடி வளையல்கள், மலர் மாலைகள், பலவித பழங்கள் உள்ளடக்கிய பல்வேறு சீர்வரிசை பொருட்களை வைத்திருந்தனர். பிறகு கோவில் யானை ஆண்டாள் மீது ஸ்ரீ அரங்கநாதர் தன் தங்கைக்காக வழங்கிய பட்டு சேலை மற்றும் மலர் மாலையை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் சீர்வரிசை பொருட்களுடன் கரும்புகளையும் சுமந்து கொண்டு கொட்டு முழங்க ஆலயத்தில் இருந்து வெளியே வந்தனர். பிறகு கேரளத்து செண்டை வாத்தியங்கள், மங்கள சின்னங்கள், வெண்குதிரைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கொள்ளிடம் வட காவிரி கரையை அடைந்தனர். அங்கு பெண்கள் பாடல்கள் பாடி கும்மி அடித்தபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தீர்த்த வாரிக்காக பிரத்யேக பந்தலின் கீழே உற்சவர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்து அருள்பாலித்தார். இதையடுத்து ஸ்ரீ அரங்கநாதனின் சீர்வரிசை பொருட்களை சுமந்தவாறு அர்ச்சகர்கள் ஊர்வலமாக்க வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில் அதிகாரிகளிடம் சீர்வரிசை பொருட்களை சேர்ப்பித்ததும் அர்ச்சகர்கள் அம்பிகைக்கு சிகப்பு கரை வைத்த நீல பட்டுச்சேலையுடன் பல்வேறு பட்டுச்சேலைகளை கட்டி மாலைகள் சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். கையில் கோலக்கிளியுடன் அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.
முன்னதாக பிரம்மாண்ட திருக்குளத்தில் தெய்வங்கள் எழுந்தருளி இருக்க தெப்பத்தை வண்ண மலர்கள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அமுத தொட்டில் வாகனத்தில் மீனாட்சி அம்பாளும், வெள்ளி சிம்மாசனத்தில் பெரியாவிடையோடு சுந்தரேஸ்வரரும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிந்து ஆதி தம்பதிகள் அழகாக திருக்காட்சி தந்தனர். இதையடுத்து தெப்ப குளக்கரையில் இருந்து முட்டு தள்ளப்பட்டது. நாதஸ்வர மேள தாள முழக்கத்துடன் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வந்தது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள தைப்பூச மண்டபத்தில் பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே மேடை மீது பிரியாவிடை மற்றும் அருள்மிகு காந்திமதி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரும், அருகே அஸ்திர தேவர், அஸ்திர தேவி, லோபா முத்திரையுடன் அகத்தியர், அன்னை தாமிரபரணி மற்றும் குங்கிலி கலைய நாயனார், சண்டிகேஸ்வரர் ஆகியோரையும் நிறுத்தி சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றினர். இதைத் தொடர்ந்து அஸ்திர தேவர் மற்றும் அஸ்திர தேவியை கைத்தலமாக ஏந்தி கொண்டு மங்கள வாத்தியங்களோடு மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு தாமிரபரணி கரையை அடைந்தனர். அங்கு படித்துறையில் உற்சவர்களை நிறுத்தி மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அஸ்திர தேவர் மற்றும் அஸ்திர தேவியை சுமந்து கொண்டு தாமிரபரணியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து வஸ்திரங்களை கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மண்டபத்தில் ஆதி தம்பதிகளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்த வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணம் அருகே திருச்சியில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூச தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வைணவ திருத்தலங்களில் இங்கு மட்டுமே தைப்பூச தேரோட்டம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட திருக்குளத்துடன் அமைந்த ஆலயத்தின் அருகே தேரடியில் பஞ்ச லட்சுமிகளோடு உற்சவர் பெருமாள் எழுந்தருளி இருக்க நாம அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாய ஆட்சி, திருமார்பில் மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி என பஞ்ச லட்சுமிகள் அழகாக காட்சி தர அலங்கார பிரியனும் சர்வ ஆபரணங்கள் அணிந்து திருக்காட்சி தந்து அருள்பாலித்தார். பிறகு முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள் தேங்காய் சூறையிட்டு வடம் பிடித்து இழுத்ததும் நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களோடு காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் சாரநாதா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். பிறகு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்திவி ஸ்தலமாகவும் விளங்கும் அருள்மிகு ஏலவார் குழலி உடனாகிய ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவிலில் தெப்பத் திருவிழா வைபவமாக நடைபெற்றது. கோவிலில் அமைந்துள்ள பிரம்மாண்ட திருக்குளத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஆதி தம்பதிகள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியதும் தெப்ப உலா துவங்கியது. பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு அழகாக காட்சி தந்தபடி தெப்பத்தில் பவனி வந்த பிரியாவிடை சமேத ஏகாம்பரநாதருக்கும் மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு நின்ற திருமேனியோடு காட்சி தந்த ஸ்ரீ ஏலவார்குழலி அம்பிகைக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உலா முடிந்ததும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது.
இதை முன்னிட்டு கிளிகூண்டு வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்ததும் வீதியுலா புறப்பட்டனர். பிறகு பாண்டவர் தீர்த்த குளத்தை அடைந்ததும் அங்கு மண்டப மேடையில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு உற்சவர்களை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு கரும்பச்சை பட்டுச் சிலைகளும் கட்டி பலவித ஆபரணங்களோடு தெய்வங்களுக்கு முத்துக்கள் பதித்த நெல்முடி கிரீடங்களும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மண்டபத்தில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் கிள்ளிகூண்டு வாகனத்தில் உற்சவர்களை எழுந்தருளச் செய்து அறுவடை செய்த நெற்கதிர்களை சமர்ப்பித்ததும் மீண்டும் ஊர்வலமாக கோவிலை நோக்கி புறப்பட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே கெங்கநல்லூர் பகுதியில் இருக்கும் வேலாடும் தணிகைமலை அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் மண்டபத்தில் கலசங்களை வைத்து பிரத்யேகமாக குண்டத்தில் அக்னி வார்த்து திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி மாங்கல்ய பூஜை செய்து மாவிளக்கும் அகல் விளக்குகளும் ஏற்றி வைத்தனர். இதனிடையே காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து வந்து கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவர் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க ஆலய மண்டப மேடையில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையோடு சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளியதும் அர்ச்சனை செய்து தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்களின் அரோஹரா கோஷம் நடுவே கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளும் வைபவங்களும் நடத்தப்பட்டன. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காரணீஸ்வரர் கோவிலில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் அம்பாள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு காரணீஸ்வரருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு வெளிர் பச்சை பட்டுச்சிலையும் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நிறைவு செய்ததும் ஆதி தம்பதிகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் புடைசூட ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளை கோபதி சரஸ் திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் உற்சவர்களை குழுவிருக்கச் செய்து திருஷ்டி கழித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குளக்கரையில் அமர்ந்து தரிசித்தபடி இருக்க திருக்குளத்தை சுற்றி வலம் வந்து அருள்பாலித்தனர் ஆதி தம்பதிகள். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி காமாட்சி ஸ்ரீ ஆதி பீடா பரமேஸ்வரி ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் சங்கல்பம் செய்து கொண்டு மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றியதும் அர்ச்சகர்கள் பிரதான திருவிளக்கு முன்பு அமர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். அலைமகள் மற்றும் கலைமகளோடு மலைமகளான அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் செப்பரத்தில் எழுந்தருளி இருக்க திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. போற்றி மந்திரங்களை கூறி திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மோரணஹள்ளி கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராகு கேது அதர்வன மகா பிரதிங்கரா தேவி கோவிலில் சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது.
கோவில் கருவறையில் சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கும் அருள்மிகு பிரத்திங்கரா தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் தங்க ஆபரணங்களோடு மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் சிம்ம முகத்துடன் காட்சி தந்தபடி அருள் புரியும் தேவிக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. கோவில் யாகசாலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மகா குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜை துவக்கப்பட்டது. கோவில் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனும் தனி சன்னதியில் ஸ்ரீ ராகு மற்றும் கேது ஆகிய நாக தேவதைகளும் அருள் புரியும் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற யாக பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு குண்டத்தில் வரமிளகாயிட்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் முருகனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. கருவறையில் அபயமும் வரதமும் காட்டி நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பால் மற்றும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதனிடையே கோவில் வளாகத்தில் மேடை மீது விநாயகர், உற்சவர் முருகப்பெருமான், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆகியோருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி பூஜைகளை துவக்கினர். பிரதான திருவிளக்குகளுக்கு பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து சங்கல்பம் செய்து கொண்டதும் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் உதிரி பூக்கள் மற்றும் குங்குமம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டதும் பிரதான திருவிளக்குகளுக்கு மகா மங்கள ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பெண்களும் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் தைப்பூச திருவிழாவையொட்டி மரத்தேர் புறப்பாடு, தங்கரத பவனி மற்றும் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி உறையூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் உற்சவர் அம்மனுக்கு தங்க தீஜ்வாலை கிரீடத்துடன் பலவித ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக காட்சி கொடுத்த அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் உற்சவரை சுமந்து கொண்டு திருக்குடை பிடித்து சாமரம் வீசியபடி வையாளி சேவை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் அம்மனை கொலுவிருக்கச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்ட மரத்தேரை பக்தர்கள் இழுத்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வர வழிநெடுகிலும் அம்மனுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விநாயகர் மற்றும் திரிசூலத்தை சிறப்பாக அலங்கரித்து தனி தேரில் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காண்பித்தனர். இதேபோல் மற்றொரு தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் வடப்பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. மலையடிவாரத்தை சுற்றி ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதும் நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. தாரை தப்பட்டைகள் முழங்க முத்தங்கி அலங்காரத்தோடு உபய தேவியர்களுடன் முருகப்பெருமானும் அருகே வீரபாகு தேவரும் விசேஷ அலங்காரத்தில் தேரில் நின்றவாறு காட்சி தந்தனர். ஏராளமான பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா,
குமரனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த திருத்தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். மாட வீதியில் வலம் வந்ததும் நிறைவாக நிலையை அடைந்தது முருகப்பெருமானின் திருத்தேர். கோயமுத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலைப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு மந்திரகிரி ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. தங்க தேரில் கலசத்தை வைத்து மலர் மாலைகளுடன் மயிலிறகு மாலையும் சூட்டி அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க தேரை பக்தர்கள் புடைசூட கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஈரோடு மாநகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு கொங்காள அம்மன் திருக்கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் உப ஆலயங்களான அருள்மிகு கைலாசநாதர், ஸ்ரீ ஆறுமுக சுவாமி திருக்கோவில்களின் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆலயத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்தோடு கேடயத்தில் நிறுத்தி தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்களில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று அரோகரா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சண்முகநாத சுவாமி கோவில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் தேரடியில் திருத்தேரை சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். தேரில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் உற்சவர் சண்முகநாத பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல முருகப்பெருமானின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகனுக்கு ரத்தின அங்கி அணிவித்து காசு மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரையும் உற்சவரையும் தரிசனம் செய்தனர். பிறகு குமரனுக்கு புறப்பாடு துவங்கியது. விநாயக பெருமான் அருகே எழுந்தருளி இருக்க ஆரத்தி காட்டி ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தில் சர்வ அலங்காரத்தோடு தேவியர்கள் சமேதராக நின்று அருளிய முருகனை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசித்தனர். பிறகு மாட வீதியில் தங்க ரத பவனி விமர்சையாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தை திருநாள் உற்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் கோவிலில் இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு அனுப்பப்பட்ட சீர்வரிசை. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருடன் தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ மீனாட்சி. திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தைப்பூச தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி வைபவம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற தைப்பூச திருவிழா தேரோட்டம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.